நாகர்கோவிலில் தனியார் பள்ளியில் தனது சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தனது சொந்த செலவில் மாவட்ட மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை செய்து வருகிறார். இந்நிலையில் நாகர்கோவில் அடுத்த மயிலாடியில் உள்ள ரிங்கல் தௌபே பள்ளி மாணவ மாணவிகளுக்கு குடிநீர் வசதி கேட்டு விஜய் வசந்த் எம்பியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை அடுத்து தனது சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை விஜய் வசந்த் எம்பி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் சீனிவாசன், வட்டார தலைவர்கள் தங்கம் நடேசன், சாம் சுரேஷ், மாநகர மாவட்ட தலைவர் நவீன்குமார் மற்றும் பள்ளி தாளாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கைன்னு சொல்லலாம், ஒரு அதிகம் சொல்லலாம். என்னன்னா, அதாவது நல்லா படிங்க, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறது. முடிந்த வரைக்கும் விளையாட்டிலும் சரி கலையிலும் நீங்கள் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்ற கண்டிப்பாக படிக்கணும். படிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். அது போக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் இன்வால்வ் ஆகிக்கணும். உங்களை அந்த மொபைலோ அந்த ஒரு கேஜெட்ஸ்க்கு வெளியே